ஒரு இந்து சகோதரர் வந்து இஸ்லாமிய பிரிவருடைய பேச்சில் கவரப்பட்டு அவருடைய கால்கள் நான் வந்து விழுகிறேன், காலில் விழுகிறேன்னு சொல்கிறாப்புல. அப்போ அவர் உடனே தடுத்து, அதெல்லாம் வேணாப்பா, நீ காலில் விழ வேணாம், அதை விட சிறந்தது என்னுடைய தோளோட தோல் வந்து ஒன்று வந்து ஒரு சகோதரன் மாதிரி நான் அணைச்சிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணைச்சிக்கிறாப்புல. அந்த மக்களும் பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, இது வந்து இதுலேயும் நபிகள் நாயகம் கட்டளை வந்து இங்கே வந்து பாஸ் ஆகுது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, யாரும் யாருடைய காலம் விழக்கூடாது இறைவனை தவிர. இறைவனுக்கு மட்டும்தான் நீ வந்து ஒரு அடிமையாக இருக்கிற, அவனுக்கு தான் நீ வந்து காலில் விழுவணும். மற்றபடி உன்னுடைய கணவனோ உன்னுடைய தாயோ யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உறவினராக இருக்கட்டும், எவ்வளோ உனக்கு உதவி புரிந்தவர்களாக இருக்கட்டும், பெரிய மார்க்க அறிஞர்களோட இருக்கட்டும், அவருடைய கால்களில் நீ வந்து விழக்கூடாது. அதே மாதிரி இந்த நான் வந்து நபிங்கிறதுனால என்னுடைய கால்கள்லையும் வந்து விழக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மன்னர்கள் வெளிநாட்டு மன்னர்கள்ட்டெல்லாம் இவங்க வந்து சிபாரிசுக்கெல்லாம் போவாங்க. இந்த நபி தோழர்கள்லாம் அவங்க வந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கே சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த நாட்டில் போய் பார்க்குறேன், அந்த மன்னர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து காலில் வந்து சாஸ்திராங்கமாக விழுவுறாங்க, அவர்களெல்லாம் விட நீங்கள் வந்து மிக தகுதியானவர், உங்கள் காலில் அந்த விழட்டுமா நபிகள் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் தோழர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் மறுக்கிறாங்க. இது மாதிரி ஓவராக நீங்கள் புகழ்ந்து இப்படி தான் வந்து ஈசா நபியை வந்து கடவுளாக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் என்ன ஆக்கிடாதீங்க, நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான், எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, எனக்கு இறைவன்றது வகி வருது, அதாவது இறை செய்தி வருது, அவ்வளோதான், அது தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து திருத்துறதை பார்க்குறோம்.